Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Banggood மூலமாக எப்படி பொருட்கள் ஆர்டர் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தது தான் நான் ஆர்டர் பண்ண பொருள் ஒன்னு வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ நான் இந்த ஐட்டம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குன்னு கூட தெரியல. சோ இதான் அந்த ஐட்டம். சோ இந்த ஐட்டம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருக்கு அப்படினு. சோ இத வந்து தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ Banggoodல பாத்தீங்கன்னா ஷிப்பிங்க்கு வந்து சார்ஜஸ் செட் பண்றாங்க அப்படினு நான் சொல்லிருந்தேன். சோ அது வந்து ஒரு பெரிய குறையா நிறைய பேர் நினைக்காதீங்க. அது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். ஏனா சார்ஜஸ் செட் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இத வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக தான் அவங்க சென்ட் பண்றாங்க. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க வந்து இப்போ வந்து நமக்கு சார்ஜஸ் செட் பண்ணிருக்காங்க. சோ AliExpress eBay அப்படினு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போஸ்டல்ல தான் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது போஸ்ட்மேன் வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. பட் இத வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க வந்து இதுல வந்து ஷிப்பிங் ஃபீயை வந்து ஆட் பண்றாங்க. சோ மத்தபடி எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. AliExpress eBayல இல்லாத பொருட்களை கூட நமக்கு Banggood மூலமாக ஸ்ரீலங்காக்கு கொண்டு வரலாம். ட்ரோன் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சோ அது கூடவே Banggoodல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண இந்த பொருளை பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா $10 அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஷிப்பிங் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீ வந்து ஆட் பண்ணாங்க. $6.99 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிப்பிங்கான இன்சூரன்ஸையும் போட்டு தான் ஆர்டர் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா 0.20 வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $17 கிட்ட எனக்கு இதுக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். $17 இல்லை அப்படி ஒரு ஒர்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதாவது பொருள் வந்து ஷிப்மெண்ட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு டிரான்சிட்டையும் இவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ அதுதான் இவங்கட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு இதுல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ Banggood மூலமாக இந்த ட்ராக்கிங் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ அது கூட பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும்னா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம இந்த பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்டாவே அன்பாக்ஸ் பண்ண முதல்ல இந்த பாக்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா பின்னுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய பேர், நம்மளுடைய பேர் அண்ட் அதோட வெயிட், ஹைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பொருளை வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கட் பண்ணிட்டோம். இதில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடியோ நான் வந்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணும்போது சில ஐட்டம்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃபாரின்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு LED லைட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மின்னல் மாதிரி ஒரு லைட் இருக்கும். ஸோ இதை வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பபிள் ரேப் அப்படின்னு ஒன்று பண்ணி இல்லை, ஓரளவு பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா LED இது ஒரு லைட் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கே பபிள் ரேப் பண்ணாமல் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக டேப் போட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபுல்லாகவே டேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸில் கூட டேப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த LED லைட்டை தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐக்கன் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த LED ஸ்ட்ரிப்பை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பவர் பேங்க்கில் கனெக்ட் ஆனிச்சுன்னா நான் உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதைத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரொம்பவுமே இந்த ஸ்டூடியோவுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக ஆர்டர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நம்ம பவர் பேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் 1 minute. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை வந்து பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணலாம். பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணோன்னே இதுதான் அந்த லைட். ஸோ இதை தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனான்னு கேட்டிங்கன்னா இந்த லைட் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டூடியோவில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு லைட். அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டூடியோக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப தேடி பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதில் பில் குவாலிட்டி கூட ரொம்பவுமே நல்லா இருக்குது. பார்க்கவே
ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஸ்ட்ரிப்பை தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா வயர் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டரி போட்டு கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பவரில் கனெக்ட் பண்ண முடியலைன்னா பேட்டரி யூஸ் பண்ணி கூட இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர்டர் பண்ணது வந்து ஃபுல்லாக சாட்டிஸாக இருக்குது. ஏன்னா ஆர்டர் பண்ண எனக்கு நான் இந்த அளவு தூரம் நல்லா வரும்னு கூட நினைக்கல. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு இப்போ ஸ்டூடியோவில் எங்கேனாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு லுக் ஒன்று வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ பேங்கூடில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணலாம். எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் பொருட்கள் வந்து நல்லாவே வருது. ஃபுல்லாகவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியும் காட்டிட்டேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பேங்கூட் மூலமாக உங்களுக்கு பொருட்கள் ஆர்டர் பண்ணணும் இல்லை இதில் ஷுவர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி பார்த்துட்டேன். அதனால தான் நான் இவ்வளோ நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் வந்து இந்த பொருள் வந்து நம்மளுடைய கையில் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கு அடுத்து நிறைய ஆன்லைன் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் எப்படி ரிஃபண்ட் பண்ணுறது, என்ன மாதிரி மெத்தடில் வந்து நம்மளுக்கு பே பண்ணுறது, பேபால் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு. ஸோ கட்டாயம் அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் லிங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஐட்டம்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட ஒரு நாட்களில் வந்து உங்களுக்கு உங்களுடைய கையில் வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.